என்னதான் நம்ம தளபதி விஜயால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்க முடியலனாலும் அப்போ இருந்தால் நம்ம தளபதி விஜயால நடிக்க முடிஞ்சிருக்கும். அப்படி அவர் நடித்த படத்தோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் ரிஷ்வந்த். நான் இப்போ சொல்ல போகிறது வெறும் டாப் 5 தான். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்குன்னு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். சரி, நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது நம்ம தளபதி விஜய் மற்றும் கவுண்டமணி அவர்கள் நடித்து 1996ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயும் மற்றும் கவுண்டமணி அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. நான் இந்த படத்தை முழுசாக பார்த்ததில்ல, ஆனால் கொஞ்சம் டிவியில் போடும்போது பார்த்துருக்கேன். இந்த படம் ஹிட்டானதுன்னு தான் சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கிறது நம்ம தளபதி விஜய் மற்றும் சிவாஜி கணேசன் நடித்து 1997ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் ஒன்ஸ் மோர். இந்த படத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் நல்லா இருக்கும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, மற்றவங்க சொல்கிறத வச்சு இது ஹிட்டா ஃப்ளாப்பானு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது ஹிட்டா ஃப்ளாப்பானு. படம் கமர்ஷியல் சக்ஸஸ் தான் போட்டிருந்தது. அதனால இப்போதைக்கு நமக்கு ஹிட்டு தான். இந்த படத்தை நான் பார்த்தது இல்லாதனால நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது நம்ம விஜய் சூர்யா நடித்து 1997ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் நேருக்கு நேர். இந்த படத்தை நான் நேற்று தான் பார்த்தேன். படம் சொல்ல போனால் வேற மாதிரி இருக்குது. நம்ம விஜய் சூர்யா 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சரி, நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது நம்ம தளபதி விஜய் மற்றும் நம்மளை விட்டுட்டு மறைஞ்சு போன நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடித்து 1993ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் செந்தூர பாண்டி. இந்த படம் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நம்ம தளபதி விஜய் அவர்கள் திணறிட்டு இருந்த டைமில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் கதை கூட கேட்காம எஸ்.சி. சந்திரசேகர் அவர்களுக்கு படம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு. இப்போ என்னதான் அவர் இல்லைனாலும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக கோட் படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை நான் 1st பிளேஸில் தான் போடணும்னு நினச்சேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 1st பிளேஸை பார்த்துட்டு நீங்களே சொல்லிடுங்க செந்தூர பாண்டியை 1st பிளேஸில் போடலாமான்னு. சரி, நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிறது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் தளபதி பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் மற்றும் தளபதி மூவிஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம சேனலில் வரும். சரி, நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது 1995ஆம் ஆண்டு விஜய் அஜித் நடித்து வெளிவந்த படம் தான் ராஜாவின் பார்வையிலே. இந்த படத்தை நான் பார்த்த வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்க மாட்டாங்களான்னு தான் சில பேர் மனசுல ஓடிட்டு இருக்குது. இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சாலும் ரசிக மத்தியில சண்டை தான் வரும். ஒரே நாள்ல இவங்க 2 பேர் படம் ரிலீஸ் ஆனனால தியேட்டரையே தாறுமாறாக்கிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ நிறைய படத்தை கவர் பண்ண முடியல, அதனால இதுக்காண்டி பார்ட் 2 ரெடி பண்ண போறேன். அதுவும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னாதான். ஓகே டாடா, பை.